சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னால நம்ப முடியல. சேகர் எப்படி நடந்திருக்கும்? விடுத்தா, எப்படியோ நடந்திருக்கட்டும், விடு. இந்த மாதிரி நேரத்துல நல்லா ஓய்வு எடுக்கணும்தா. நீ இப்படியே புலம்பிட்டு இருந்தாக்கா உன் உடம்பு தான் கெட்டு போவோம். சேகர் தப்பு பண்ணலன்னா எதுக்கு போய் சரணடையணும்? அந்த ஆளை கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிக்கும் போது உண்மை வெளியே வந்துடும். எம்பிட்டு நல்லவனா இருந்தாலும் சரி, எம்பிட்டு பொறுமையானவனா இருந்தாலும் சரி, எம்பிட்டு அன்பானவனா இருந்தாலும் சரி, ஒரு சில நேரத்துல மனசு வெறுத்து போயிட்டேன் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுப்பாங்க. அதா சில நேரத்துல சில விஷயத்துல நம்ம கையை மீறி எல்லாம் நடந்துரும். அதனால இதை பத்தியெல்லாம் ஒன்னும் குழம்பிக்காத. அந்த வெக்காளி ஆத்தாதான் உன்னை காப்பாத்தி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. நீ அமைதியாராத்தா, நம்ம பாத்துக்கலாம். ஆமா சுந்தரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா சேகர் கிட்ட நான் பழகின வரைக்கும் அவரு சுந்தரி சொன்ன மாதிரி நல்ல மனுஷன்தான். அவர் இப்படி பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. பொற்கொடி மேல அவருக்கு என்ன பகை இருக்க போகுது? அவரை யாராவது இதுல சிக்க வச்சோ இல்ல ஏதாவது நிர்பந்தத்தாலேயோ இப்படி பழியை ஏத்துக்கிட்டு சரணடைஞ்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. மேடம், பொற்கொடியை கொலை பண்ணதா சேகர் சரணடைஞ்சாலும் பொற்கொடி ஆளுங்க இதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு உங்க மேல கோபமா இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தா சேஃப் இல்ல. உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேடம். ஏன்னா இங்க புது புது ஆளுங்க நிறைய வருவாங்க. நீங்க உங்க வீட்டுல போயிருந்தா உங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்க எங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க வீட்டுக்கு போறதா மேடம் நல்லது. டாக்டர், மேடத்தை டிஸ்சார்ஜ் பண்ணலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஓ எஸ், தாராளமா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணலாம். பட் ஒன் டே இருந்தா ஃபுல் ரெக்கவர் ஆயிடுவாங்க. இல்ல டாக்டர், கலெக்டர் மேடம் பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். இங்க இருந்தா செக்யூரிட்டி கொடுக்கறதுல நிறைய ப்ராப்ளம் வரும். இவ்வளோ ஏன் கலெக்டர் ஆபீஸ்லயே தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், இவங்க வீட்டுல இருக்கிறது தான் சேஃப். ஓகே சார், ப்ராப்ளம்னா நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நான் வேணா ஒரு நர்ஸ் அனுப்புறேன், கூட்டிட்டு போங்க. தேவைப்பட்டா நர்ஸ வீட்லயே இருக்க சொல்றேன். டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் டாக்டர். வீட்டுல நாங்க நிறைய பேர் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். அப்படி தேவைன்னா நாங்க சொல்றோம். ஓகே சார், உங்களுக்கு பாத்துக்க முடியும்னா சரிதான். ட்ரெஸ்ஸிங் பண்ண மட்டும் ஒரு நர்ஸ அனுப்பி வைக்கிறேன். நீங்க யாராவது வாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நான் வரேன். சரி, நான் போய் சேகரை பார்த்துட்டு வரேன். நாம இப்ப வீட்டுக்கு போறோம் மாமா. ஆமாண்டா. வணக்கம் சார். வணக்கம். இன்ஸ்பெக்டர் எங்க? அவர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு சார். உட்காருங்க சார், கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. சார், சேகர்னு ஒருத்தர் சரண்டர் ஆனார்ல, அவரை பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் வந்ததும் பாருங்க சார். இல்ல, நான் கொஞ்சம் அவசர வேலையா போகணும். அவரை பார்த்துட்டு போயிடலான்னு. சார், பர்மிஷன் இல்லாம பார்க்க முடியாதே. சரிங்க சார், சீக்கிரம் பார்த்துட்டு போங்க. நீங்கன்னு தான் சரின்னு சொல்றேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். என்ன சேகர் இது? என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருக்கேன். இல்ல, என்னால இதை நம்ப முடியல. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? உங்களை யாராவது வற்புறுத்தினாங்களா? இல்ல சார். அப்புறம் ஏன் இப்படி ஒத்துக்கிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? நான் கேட்டா சொல்ல மாட்டீங்க. நான் போய் சுந்தரியை கூட்டிட்டு வரேன். சார் சார், வேணாம் சார். இந்த நிலைமையில அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க சார். அப்ப என்கிட்ட சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு. வெற்றி சார், இதை நான் பண்ணல. ஆனா யார் பண்ணான்னு தெரியல. அதான் சுந்தரி மேடம் அரெஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நான் சரண்டர் ஆயிட்டேன். என்ன சேகர் சொல்றீங்க? நீங்க இதை பண்ணல, அப்புறம் ஏன் சரண்டர் ஆனீங்க? மேடத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சரண்டர் ஆயிட்டேன். ஒருவேளை உங்களை சுந்தரியால காப்பாற்ற முடியலனா நீங்க தான்
இந்த கொலையை செஞ்சீங்கன்னு உறுதி ஆயிட்டா உங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும்ல. அப்போ உங்களை யாரால காப்பாற்ற முடியும்? இதையெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அது பரவாயில்ல சார், கிடைச்சா கிடைச்சிட்டு போகுது. இப்போ மேடத்துக்கு பிரச்சனை இல்லாம போச்சுல்ல, எனக்கு அது போதும் சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சேகர். இப்பதான் பிரச்சனை அதிகமாகும். இப்ப நீங்க தான் பொற்கொடியை கொன்னதா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால உங்க உயிருக்கே கூட ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல சார், எனக்குன்னு பெருசா யாரும் இல்ல. ஒரே ஒரு தங்கச்சி தான். அவளை சுந்தரி மேடம் பார்த்துப்பாங்க. அதனால அவளை பத்தின கவலையும் இல்ல. மேடத்துக்காக என் உயிர் போனாலும் எனக்கு கவலையே இல்லை. நான் உயிரோட இருந்தா என் தங்கச்சியை மட்டும்தான் வாழ வைப்பேன். ஆனா சுந்தரி மேடம் ஊர்ல எல்லாரையும் நல்லா வாழ வைப்பாங்க. அதனால அவங்க தான் முக்கியம். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். நல்லவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்த்துட்டு போக நாம என்ன சுயநலவாதியா சார்? நான் அவங்க விசுவாசி சார். சார், நான் இப்ப உங்ககிட்ட சொன்னதை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பொற்கொடியை நான் கொலை பண்ணாதாவே இருக்கட்டும். மேடம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலே போதும். நீங்க இதை யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க சார். இல்ல சேகர், ஆனா சுந்தரி உங்களை இப்படியே விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா உங்களை காப்பாத்துவாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் உங்களை வெளியே கொண்டு வர தேவையான ஏற்பாடுகளை செய்வேன். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எந்த நேரத்திலையும் உங்களுக்கு ஆபத்து வரலாம். சரிங்க சார். நான் வரேன். சுந்தரி போங்க அப்பதா. அம்மா, பாத்து பாத்து இறங்கு. பாத்து பாத்து போல. மெதுவா மெதுவா. ஐயோ இல்ல ஒண்ணும் இல்ல அப்பதா. மெதுவா. ஐயோ ஒண்ணும் இல்ல, விடு. என் பேத்தி இப்படி பண்ணிட்டாங்களே, படுபாவீங்க. பாத்து பாத்து வா. பாத்து பாத்து அக்கா இப்ப பரவாயில்லையா? பாத்து. அம்மா என் கையை பிடிச்சுக்கோங்க, மெதுவா வாங்க. பாத்து பாத்து வா. பாத்து முடியலையா? இல்ல அப்பதா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாத்து மெதுவா பாத்து மெதுவா. வா உட்காரு. இப்ப எப்படி இருக்க புள்ள? ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ ஏன் புள்ள அங்க போய் நின்ன? இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. அழாத புள்ள, அதான் நான் சரியாகி வந்துட்டேன்ல, இனி அழக்கூடாது.